ثم قلنا للملائكة اسجدوا لآدم فسجدوا إلا إبليس لم يكن من الساجدين. நாம் உங்களை படைத்தோம். ஆதமை சொல்லாமல் அல்லாஹ் சொல்கின்றார், நாம் உங்களை படைத்தோம். சும்மா சவ்வர்னாக், பிறகு உங்களுக்கு உருவத்தை தந்தோம். சும்மா குல்நாளில் மலாயிகா, பிறகு நாம் மலக்குகளுக்கு சொன்னோம், உஸ்ஜுது லி ஆதம், ஆதமுக்கு நீங்கள் சுஜூத் செய்யுங்கள். அப்போது இபிலீஸை தவிர அனைத்து எல்லா மலக்குகளும் சுஜூது செய்தார்கள். இங்கும் அந்த இபிலீஸ் என்ற சொற்பிரயோகத்தை பாருங்கள். ஃபஸஜது இல்லா இபிலீஸ், இபிலீஸை தவிர என்ற வசனத்தை தான் அல்லாஹ் பாவிக்கிறார். அதே போன்று இந்த வசனத்திலும் சூரத்து தாஹா வருகின்ற இந்த வசனத்திலும் வயது குல்நாளில் மலாயிகத்து சுஜூது லி ஆதம், மலக்குகளுக்கு நாம் சொன்னோம் ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள். ஃபஸஜது இல்லா இபிலீஸ், இபிலீஸை தவிர அடுத்தவர்கள் அனைவரும் சுஜூது செய்தார்கள். وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ أَبَى. அதே போன்று இந்த வசனத்திலும் சூரத் இஸ்ராவில் வருகின்ற இதே வசனத்திலும் மலக்குகளுக்கு நாம் ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள் என்று சொன்னோம். ஃபஸஜது இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர மற்ற அனைத்து மலக்களும் சுஜூது செய்தார்கள். கால, இப்லீஸ் சொன்னான், அஸ்ஜுது லிமன் ஹலக்த தீனன், மண்ணால் படைத்தவருக்கு நான் சுஜூது செய்யவா என்று இப்லீஸ் சொன்னான். என்று இப்லீஸ் என்ற சொற்பிரயோகத்தை தான் இங்கு அல்லாஹ் பாவிக்கின்றார். وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ قَالَ أَأَسْجُدُ لِمَنْ خَلَقْتَ طِينًا. இப்ப நாங்க அடுத்த பாதிக்கு வருவோம். இப்ப ஷைத்தான் என்ற சொற்பிரயோகத்தை இதே கருத்து ஓட்டத்திலேயே தான் அல்லாஹ் இப்லீஸுக்கே பாவிப்பான். ஆனா இப்லீஸ் மறுபக்கம் மாறிய போது இது பாருங்க, இந்த இடம் அதே இப்லீஸ் தான். ஆனா அல்லாஹ் அந்த இடத்துல ஷைத்தான் என்ற சொற்பிரயோகத்தை பாவிக்கிறான். யா பனி ஆதம் லா யஃப்தினன்னகும் ஷைத்தானு கமா அஹ்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னah. மனிதர்களே, ஷைத்தான் உங்களை மயக்கத்தில் போட்டுவிட வேண்டாம், வழிகெடுத்து விட வேண்டாம். உங்களுடைய பெற்றோர்களை சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றியது போன்று. கமா அஹ்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னah. அப்ப உண்மையில யார் அது சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்ற? இப்லீஸ். ஆனா இப்லீஸ் என்ற சொல் இங்கு இல்லை, ஷைத்தான் என்ற சொற்பிரயோகத்தை இருக்கு. ஷைத்தான் அந்த வேலையை செய்ய முற்பட்ட போது, இப்லீஸ் அந்த வேலையை செய்ய முற்பட்ட போது அல்லாஹ் அந்த இப்லீஸுக்கு ஷைத்தான் என்ற பெயரை சொன்னார். அப்ப இப்லீஸ் என்பது மலக்குகளோடு இருந்த ஒருவன், அப்ப அவன் பெயர் இப்லீஸ். பிறகு அவன் மோசமாக மாறிய போது அப்ப அவனுக்கு குர்ஆன் ஷைத்தான் என்ற சொற்பிரயோகத்தை பாவித்தார். இப்லீஸ் மலக்குகளோடு இருந்த ஒருவன். மலக்கோடு இருக்கிற நேரம் இருந்தது ஏன் காரணம்? மலக்கோடு இருந்தால் அல்லாஹ்வுக்கு நல்லா கட்டுப்பட்டு வணங்கி கொண்டு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்று மலக்குகளை போன்றே வாழ்ந்தார். சிலருடைய அபிப்பிராயப்படி மலக்குகள் ஒரு இனம்தான் இப்லீஸ். இமாம் தபரியுடைய கருத்துப்படி, இமாம் தபரி அவருடைய தப்சீர், அவருடைய அபிப்பிராயப்படி அவர் சொல்வார், இப்லீஸ் என்பவன் மலக்குகளில் ஒரு இனம் என்பது இமாம் தபரியில் ஒரு அபிப்பிராயம். அது பிழை. சரி, ரெண்டாவது விஷயம், இமாம் தபரியை யாருமே பிழையான ஒரு கருத்தை சொல்றதில்லை. இமாம் தபரி 3ஆம் நூற்றாண்டு தப்சீராசிரியர். அவர் அபிப்பிராயப்படி இப்லீஸ் என்பவன் மலக்குகள்ல ஒரு இனம், மலக்குகளோடைய ஒரு இனம். எனவேதான் மலக்குகளுக்கு சுஜூத் செய்ய சொல்லும் போது இப்லீஸையும் அது குறித்தது, அதன் காரணமாக என்றது இமாம் தபரியுடைய ஒரு அபிப்பிராயம். அந்த அபிப்பிராயம் சரியா பிழையா? ரெண்டாவது விஷயம், இங்கு சொல்ல வாரன் என்றால் அல்லாஹ் தஆலா இப்லீஸ் என்று பாவிக்கிற நேரம் அவன் நல்லா இருக்கிற நேரம் பாவிச்சது. இப்லீஸை தவிர ஏனைய மலக்குகள் சுஜூத் செய்தார்கள். இப்லீஸ் மட்டும் அதுக்கு முரணாக போனான். அப்படி முரணாக போய் திரும்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வழிகெடுக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து
தௌபா கேட்டு திருந்தி இருக்கலாம். அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் நான் செய்தது பாவம் தான், இப்ப நான் சுஜூத் செய்து விடுகிறேன் என்று தௌபா கேட்டு பாவ மன்னிப்பு கேட்டிருக்கலாம். ஆனா அப்படி கேட்காமல் நான் தொடர்ந்து மனிதனை கெடுக்க போகிறேன் முடிவுக்கு வந்த போதுதான் அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் இப்லீஸுக்கு ஷைத்தான் என்ற சொற்பிரயோகத்தை பாவிப்பதனை நாங்கள் காணுகிறோம். يا بني آدم لا يفتننكم الشيطان كما أخرج أبويكم من الجنة ينزع عنهما لباسهما ليريهما سوآتهما إنه يراكم هو وقبيله من حيث لا ترونهم إنا جعلنا الشياطين أولياء للذين لا يؤمنون. இப்ப இந்த ஆயத்தை பாருங்க, இதுவும் அதே கருத்து. ஆனா இங்க என்ன சொல் போட்டிருக்கு? அதே விஷயம். ஆனா இங்க என்ன சொல்ல போட்டிருக்கு? இப்லீஸ் என்று சொல்லி இல்ல, ஷைத்தான் என்று சொல். இந்த பாருங்க, பவஸ்வஸ இலைஹி ஷைத்தான். ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உள்ளத்தில் ஒரு சலனத்தை ஏற்படுத்தினான், உள்ளத்தில் ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தினான். எப்படி? கால யா ஆதம், ஆதமே, ஹல் அதுல்லுக அலா ஷஜரத்தில் ஹுல்த், நிரந்தரமாக வாழ வைக்கக்கூடிய மரத்தை உனக்கு நான் காட்டி தரட்டுமா? ஓ முல்கின் லா யபுலா, அழியாத ஆட்சியை அதிகாரத்தை உனக்கு நான் காட்டி தரட்டுமா? அப்படின்னா இந்த மரத்தில் இருக்கிற கனியை நீ சாப்பிடு. அல்லாஹ் தடுத்தான் தானே, இந்த மரத்தில் இருக்கிற கனியை சாப்பிடுவாருன்னு சொன்னான். சாப்பிட வைத்தது எப்படி? ஷைத்தான் அல்லது இப்லீஸ் எப்படி சாப்பிட வைத்தான்? இப்படி சொல்லி, நிரந்தரமாக வாழ வேணுமா, அழியாத ஒரு அதிகாரம் உங்களுக்கு வேணுமா அப்படின்னா நீங்க இது சாப்பிட்டால் உங்களுக்கு அது ரெண்டும் கிடைக்கும். மனிதன் ஆக மிகவும் முக்கியமான பலவீனம் தான் இந்த ரெண்டு, அதிகார ஆசை, நிரந்தரமா வாழணும் என்றதும் மனிதன் ஆக பெரிய பலவீனங்கள். இந்த இரண்டு பலவீனங்களின் ஊடாகத்தான் ஷைத்தான் அல்லது இப்லீஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த பழத்தை தின்ன வைத்தான். அப்ப இங்கேயும் அல்லாஹ் என்ன சொல்ல பாவிக்கிறான்னு பாருங்க, இப்லீஸ் தான் செஞ்சார் உண்மையில். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? என்ன? ஷைத்தான் சொல்றது பாவிக்கிறான். இப்லீஸ் நல்லா இருக்கும்போது இப்லீஸ், ஆனா பிறகு இந்த குழப்புகிற வேலையை ஸ்டார்ட் பண்ணோன்னு அப்ப அவனுக்கு அல்லாஹ் ஷைத்தான் சொல்றது பாவித்தான். எனவே நீங்க எங்க குர்ஆன்ல, நாங்க இது உதாரணத்துக்கு தான் ரெண்ட போட்டோம், இன்னும் பல இடங்கள் இருக்கு. எங்க நீங்க பார்த்தாலும் இப்லீஸாக இருந்தவன், நல்லவனாக இருந்தவன், மலக்குகளோடு சேர்ந்து வணங்கி கொண்டு நல்லவனாக இருக்கும்போது அவனுக்கு பேர் இப்லீஸ். பிறகு மனிதர்களை கெடுக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்து மாறின உடனே இப்ப அவனுக்கு பேர் ஷைத்தான் என்ற பிரயோகத்தை அல்லாஹ் பாவித்தான். எனவேதான் ஷைத்தான் என்ற பிரயோகம் ஒரு பொது சொல் என்று சொல்றோம், ஒரு பொது சொல், இனத்துடைய செயல். அந்த ஷைத்தானுக்குள்ளான மனுஷனும் இருக்கலாம், ஜின்களும் இருக்கலாம், யாரும் இருக்கலாம், மலக்குகளை தவிர யாரும் இருக்கலாம் என்பதுதான் இங்க நாங்க விளங்க வேண்டிய கருத்து. இந்த பாருங்க, وسوس إليه الشيطان قال يا آدم هل أدلك على شجرة الخلد وملك لا يبلى. எனவே இந்த பின்னணியில் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்றா, இந்த இப்லீஸ் தான் மனிதண்ட கடும் எதிரி. அதாவது அல்லாஹ் தஆலா ஒரு இனத்துக்கு இந்த பூமியுடைய அதிகாரத்தை கொடுக்க விரும்பினார், மனித இனத்துக்கு இந்த பூமியுடைய அதிகாரத்தை கொடுக்க விரும்பினார். இதை மலக்குகளை ஏற்றுக்கொண்டார். முதலாவது அதை மறுத்தாலும், ஆரம்பத்தில் அது சீர்கேடுகள் உருவாகும் என்று மலக்குகள் நினைத்து மறுத்தாலும், பிறகு அல்லாஹ் அதனை விளக்கப்படுத்தியதன் பிறகு ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, நீங்க இந்த மனிதனுக்கு பணிய வேண்டும் முஸ்ஜுது லி ஆதம் என்று சொன்ன போது அதனையும் ஒத்துக்கொண்டார். இதனை, இந்த பதவி கொடுக்கப்படுவதனை இப்லீஸினால் சகிக்க முடியாமல் போனது. அதாவது மலக்குகளோடு இருந்த இப்லீஸினால் சகிக்க முடியாமல் போனதன் பிறகு அல்லாஹ் தஆலா அந்த இப்லீஸை விரட்டி விட்டான். அப்ப இப்லீஸ் அல்லாஹ்விடத்துல கேட்டான், யா அல்லாஹ், நான் மறும நாள் வரும் மட்டும் வாழுவதற்கு எனக்கு அனுமதி தான், அதுக்கெல்ல என்ன மௌத்தாக்காதேன்னு கேட்டான். அப்ப அல்லாஹ் தஆலா சரின்னு அந்த இப்லீஸுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டதன் பிறகு இப்லீஸ் சொன்னான், ஃபபி இஸ்ஸத்திக, உன்னுடைய கண்ணியத்தின் மீது
சத்தியமாக லஉகுவியன்னஹும் அஜ்மஈன், இந்த மனிதர்கள் எல்லாரையுமே நான் கெடுப்பதற்கு வழி தவற செய்வதற்கு முயற்சி செய்வேன். லஉகுவியன்னஹும் அஜ்மஈன் என்று ஷைத்தான் அந்த நேரம் தான், இப்லீஸ் அந்த நேரம் தான் சொன்னான். இப்படி சொன்னதன் பிறகுதான் அவன் ஷைத்தானாக மாறினான். ஏற்கனவே அல்ல, இப்படி சொன்னதன் பிறகுதான் அவன் ஷைத்தானாக மாட்டான். இந்த கருத்தை தான் இந்த வசனம் சொல்லும். قال رب فأنظرني إلى يوم يبعثون قال فإنك من المنظرين إلى يوم الوقت المعلوم قال فبعزتك لأغوينهم أجمعين. ஷைத்தான் சொன்னான், ஃபஅன்லிர்னி இலா யௌமி யுபஅஸூன், அவர்கள் எழுப்பப்படும் நாள் வரை, மறும நாள் மட்டும் என்ன பிற்படுத்தி வைப்பாயாக, அதுக்கு முந்தி மௌத்தாக்கி விடாது. அல்லாஹ் சொன்னான், கால ஃபஇன்னக மினல் முன்தரீன் இலா யௌமில் வக்தில் மாலூம், அந்த குறிப்பிட்ட நாள் வரையில் உன்னை நான் பிற்படுத்தி வைக்கிறேன், உன்னை மௌத்தாக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொன்னான். அப்ப ஷைத்தான் சொன்னான், ஃபபிஇஸ்ஸத்திக லஉகுவியன்னஹும் அஜ்மஈன், உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக அவர்கள் அனைவரையுமே நான் வழிகெடுப்பேன் என்று சொன்னான். இப்படி இப்லீஸ் சொன்ன போதுதான் அவன் ஷைத்தானாக மாறினான் என்று குர்ஆன் நாங்கள் ஏற்கனவே பார்த்த வசனங்கள் எல்லாவற்றிலும் சொல்லி. எனவே இந்த இப்லீஸ் தான் மனிதனுடைய எதிரி. இதைத்தான் நாங்க கவனமா விளைக்கொள்ளணும். இப்ப அடுத்த பாதிக்கு வாங்க. ஜின் என்ற இனம் மனுஷன் எதிரி அல்ல. இதான் நாங்க விளைக்கொள்ளணும். எல்லாரும் நினைச்சுட்டு மனுஷன் எதிரி இல்லை, ஜின் எதிரி அல்ல. அது இன்னொரு உலகம். அந்த உலகத்துல நன்மையை மீக்கும் தீமையை மீக்கும். அது மனித உலகத்தை போல நல்லவர்களும் இருப்பார்கள், மோசமானவர்களும் இருப்பார்கள், முஸ்லீமும் இருப்பான், காபிரும் இருப்பான். இப்படி எல்லாம் ஜின்கள் இருக்கு. மனுஷன் எதிரியா ஜின் இல்ல, இப்லீஸ் தான் மனுஷன் எதிரி. குர்ஆன்ல எங்கேயாலும் மீக்கா ஜின் மனுஷன் எதிரி, ஹதீஸ்ல எங்கேயாலும் இருக்கா ஜின் மனுஷன் எதிரி இல்ல. யார் எதிரி என்றால் இந்த இப்லீஸ் தான் எதிரி. இப்லீஸ் தான் உண்மையில் எதிரி. மனிதர்களையும் ஜின்களையும் இப்லீஸ் மாதிரி ஆக்களிக்கே, மனிதர்களையும் இருக்கல ஜின்களையும் இருக்கல. தீமைகளே செஞ்சு தீமைகளுக்கு உதவி செஞ்சு தீமைகளை வளர்த்து தீமைகளை பரப்புறாக்கள் மனிதர்கள் இல்லையா இருக்கிறாங்க. அவன் ஷைத்தான். ஜின்கள் இருக்கிறாங்க, அவங்க ஷைத்தான். இதுதான் உண்மை. எனவே ஜின் உலகம் மனிதர்கள் எதிரி அல்ல. அப்படி எங்க இருக்குது? ஒரு இடத்துலயும் குர்ஆன்லயும் இல்ல, ஹதீஸ்லயும் இல்ல, எங்கேயுமே எதிரிகள் அல்ல. ஜின்கள் ஒரு நாளும் மனிதர்கள் எதிரிகள். இந்த பாருங்க, இந்த ஆயத்தை சூரத்துல் ஜின்ல பாருங்க. சூரத்துல் ஜின்ல 2 ஆயத்தை பாருங்க. ஒன்று இது, وَأَنَّا مِنَّا الصَّالِحُونَ وَمِنَّا دُونَ ذَلِكَ كُنَّا طَرَائِقَ قِدَدًا. எங்களில் நல்லவர்களும் இருக்கிறார்கள். ஜின்கள் சொல்றதாக சூரத்துல் ஜின்ல வாராயத்து. அன்னா மின்னா ஸாலிஹூன், எங்களில் நல்லவர்கள் இருக்கிறார்கள், சாலிஹானவர்கள் இருக்கிறார்கள். ஒமின்னா தூன ஸாலிஹ், அது அல்லாதவர்களும் எங்களில் இருக்கிறார்கள். குன்னா தராயிக கிததா, நாங்கள் பல்வேறு பிரிவுகளாக இருக்கிறோம். மனுஷன் என்ன இருக்கு? பௌத்தன், இந்து, கிறிஸ்தவன், நல்லவன், கெட்டவன், எல்லா மாதிரியும் இருக்கு. ஷியா, ஹவாரிஜி அப்படி சொல்லுங்களேன், எல்லாம். அதே மாதிரி நாங்களும் தராயிக கிததா, பல்வேறு பிரிவுகளாக இருக்கிறோம். இந்த ஜின்களே சொல்வதாக குர்ஆன் சூரத்துல் ஜின்ல சொல்லுது. எனவே ஜின் உலகம் வேறு, அது இன்னொரு உலகம். அந்த உலகத்தில் இதெல்லாம் இருக்கு, இப்படி எல்லாம் இருக்கு. மனிதர்கள் எதிரியா அவங்க இல்ல, மனிதர்களுக்கும் அவங்களுக்கு தொடர்பு இல்லை. அது வேறொரு உலகம், நாங்க இன்னொரு உலகம். அப்ப எனவே யார் எதிரி? இப்லீஸ் தான் எதிரி. இப்லீஸ் தான் கண்டிப்பாக மனிதனுடைய எதிரி. இதைத்தான் நாங்க கவனமா புரியும். ஒரு நாளும் ஜின் எதிரி, ஒரு நாளும் ஜின் மனிதர்கள் எதிரிய. ஆனால் அதே மாதிரி இந்த ஆயத்தை பாருங்க. وَأَنَّا مِنَّا الْمُسْلِمُونَ وَمِنَّا الْقَاسِطُونَ فَمَنْ أَسْلَمَ فَأُولَئِكَ تَحَرَّوْا رَشَدًا. சூரத்துல் ஜின்ல ஜின் சொல்வதாக அல்லாஹ் சொல்ற.
ஒரு நீண்ட தூரத்துக்கு அல்லாஹ் சொல்லி கொண்டு போறான். அதுல வேற இன்னொரு வசனம் தான் வன்னா மின்னல் முஸ்லிமூன், எங்களில் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். ஜின்கள் அந்த முஸ்லீம்கள் அநியாயம் செய்யுமா? எங்களை மாதிரி பல மாதிரி அநியாயம் செய்யறதும் இருக்கு, இல்லாததும் இருக்கு, நல்லவர்களும் இருப்பார்கள், மோசமானவர்களும் இருப்பார்கள். ஒமின்னல் காசித்தூன், எங்களில் அநியாயக்காரர்களும் இருக்கிறார்கள். காசித்தூன் என்ற அநியாயக்காரர்கள். இந்த இடத்துல காபிர் உண்டு கருத்து, எங்களில் காபிர்களும் இருக்கிறார்கள். ஆனால் யார் ஃபமன் அஸ்லம, யார் முஸ்லிம் ஆனாரோ உலாய்க்க தஹர்ரவு ரஷதன், அவர்கள் சீரான வழியை தேர்ந்து கொண்டார்கள் என்று ஜின்கள் சொல்வதா சொல்றோம். இப்ப ஜின்கள்ல நல்லவர்கள், கெட்டவர்கள், முஸ்லிமானவர்கள், காபிரானவர்கள், முஸ்லீம்கள பல்வேறு தரத்தை கொண்டவர்கள், காபிர்கள பல்வேறு தரத்தை கொண்டவர்கள், இப்படி ஒரு தனி உலகமாக அது இருக்கு. ஜின் சமூகமே முஸ்லிம் இந்த மனிதர்களுடைய எதிரி சமூகம் சொல்லி அல்லாஹ் சொல்ல. யார் அல்லாஹ் சொன்னான்? இப்லீஸைத்தான் எதிரின்னு சொல்ல. இப்லீஸ் தான் அப்படி சொல்லிட்டு வந்தான், நான் மனிதனை கெடுக்க போறேன் என்று வந்தான். இப்லீஸ் தான் சொல்லிட்டு வந்தான், நான் என் வேலை என்னண்டா இனி மறும நாள் மட்டும் என்ன வாழவை, நான் மனிதனை கெடுக்கிறதே செய்ய போறேன். உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக நான் மனிதர்கள் எல்லோரையுமே கெடுப்பதற்கு முயற்சி செய்வேன் சொல்லிட்டு வந்தான். இது யாரு சொன்ன? இப்லீஸ் சொன்ன. எல்லா ஜின்னினவும் சேர்ந்து இதுக்கு ஒத்துக்கொண்டோ நாங்க மனிதனை